அக்க இல்ல அம்மா ஜன்னலு என் கண்ணிலே என் நெஞ்சிலே நான் சொல்லணும் என் கண்ணிலே சக்கரே ஏ சக்கரே மெல்லவா செல்லவா கொஞ்சதே மௌனமே சேரவோ பிரேமமோ எதிலே நெய்யமோ பிரியலா மாயமோ கேள்வியே சோகமோ சோகம்தான் சோகம்தான் கேட்குற எங்களுக்கு சோகம்தான். ஏப்பா யாராச்சும் அந்த பையனுக்கு சர்க்கரையை கொடுத்து அமுச்சு விடுங்கப்பா, இம்சை தாங்க முடியல. சக்கரை சக்கரைன்னு கேட்டுக்கிட்டே இருக்காப்புல. என்னடி வாய்ஸ் இது? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபன்னான வீடியோக்குள்ள எடுத்து வச்சு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஹார்ட் போடுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி அண்ட் வெல்கம் டு தி ஷோ. Only backbenchers have this level of creativity. இது அதுல காஞ்சனா தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? சரி விடு. என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி பாருங்க. ஸ்கெலிட்டன் மாதிரி போட்டு இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு புடவை கட்டி விளாண்டு இருக்காங்க. எங்க நல்லா இருக்கா கேக்குறேன்ல, நல்லா இருக்கா சொல்லுங்க, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. சொல்லப்போனா இது பேக் பெஞ்சர்ஸ்ன்னு இல்லை, இந்த வேலையை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் சின்ன பையனா இருக்கிறப்ப எக்ஸாம் வந்துட்டு சீக்கிரம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த கொஸ்டின் பேப்பருக்கு பின்னாடி கொஞ்சம் பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கும். அதுல என்னத்தையாவது ஒண்ணு போட்டு உறைஞ்சிக்கிட்டு இருப்பேன். அதுவும் போக சின்ன வயசுல புக்ல வரையிறது, நியூஸ் பேப்பர்ல வரையிறது, இது எல்லாமே சகஜம் தானே. இவர் ஏன் ஹேர் நெட் போட்டிருக்காரு? ஓ, அதாவது சமைக்கும் போது அவரோட முடி வந்துட்டு அந்த சமையல்ல வந்து கொட்டிடக்கூடாது பாத்தீங்களா, அதனால போட்டிருக்கு. ரூல்ஸ்னு வந்துட்டு அது ரூல்ஸ் தான். இவங்களுக்கு ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணுலாம் கிடையாது, எல்லாருக்குமே ரூல்ஸ் ஒண்ணு தான். அதனால ரூல்ஸ்னு ஒண்ணு இருந்தா எல்லாருமே ஸ்ட்ரிக்ட்டா அதை கடைபிடிச்சு தான் ஆகணும். ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒருவேளை கொசு கிட்ட இருந்து அவரோட தலையை வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த நெட்டை வந்துட்டு அவர் தலைக்கு போட்டிருக்கலாம். ஆனாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா, பயங்கரம்ல. பட் இருந்தாலும் உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் 20 பல்பு கல்லாப்பேட்டி தவிர. ஓஹோ ஓஹோ, சேஃபா ப்ளே பண்றாங்களாமா. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. சரி, அப்ப 20 ரூபா கொடுத்து அந்த போர்டையை கழட்டிட்டு வந்துட வேண்டியதுதான். கல்லாப்பூட்டி தானே எடுக்கக்கூடாது, கல்லாப்பூட்டிக்குள்ள இருக்க காசை எடுப்போம்ல. இவங்களை நம்பி வர போர்டு வச்சிருக்காங்க. உள்ள வரவங்க இது லிட்டரலா அப்படியே புரிஞ்சுக்கிட்டு சுவிட்ச் பாக்ஸ், ரேக்கு, வண்டி, ஏசின்னு எல்லாத்தையும் கழட்டு போறாங்க. எதுவும் இல்லைனாலும் செங்கலா பிரிச்சாலும் பிரிப்பாங்க. பி கேர்லெஸ். பல்பு கல்லாப்பேட்டி தவிர எதுக்கும் கடையில சேல்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் பாத்துக்கங்க. நான் தான் இருக்கேன்ல, நீ மட்டும் தான் இருக்க, நான் வேஸ்ட். என்னங்கடா நடக்குதுங்க? ஏரோப்ளைன் தானா அது? என்ன கை வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறாங்க? இது என்ன ஏரோப்ளைனா இல்லை ஏர்பஸா? ஆடா, ஃப்ளைட்டுக்கு வந்த சோதனையே ஏரோப்ளைனே தள்ளிட்டு போறாங்க. ஸ்டார்டிங் ட்ரபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். விட்டா அதுல ஏறி ஃபுட்போர்டு அடிச்சாலும் அடிப்பாங்க. நம்ம சின்ன பசங்களா இருந்தப்ப ஒரு விளம்பரம் வரும் பாத்திருக்கீங்களா? தானானே தானே நானே நா, தானானே தானே நானே நா, டாடா குல்கோ பிளஸ். மொத்தத்துல ஏரோப்ளைனுக்கு உண்டான மரியாதை போச்சு. கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை எஸ்கச் ஸ்கூல். அச்சோ அச்சோ அச்சோ,
ஓப்பனிங்லே தெரிஞ்சிருச்சு இது எப்பேற்பட்ட ஸ்கூலு, உள்ள இருக்கிறவங்க எப்படி பாடம் நடத்துவாங்க அப்படின்னு. ஸ்கூலுக்கே ஸ்பெல்லிங் ஒழுங்கா இல்ல, ஸ்கூல் நடத்துறாங்க. கொடுமைய. எஸ்கட் ஸ்கூலாம் ஆரம்பமே இப்படி இருக்குதே, ஸ்கூல் விளங்குமா? இல்ல போர்டே இப்படி இருக்குது அப்படின்னா உள்ளார பாடம் நடத்துறவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்துக்கங்க. Buffaloes. What running to catch China? This is library. Will be here only. Come in slow motion. ஆன்லைன் பேட்ச்ல படிச்சு ஸ்ட்ரெயிட்டா பிரின்சிபல் ஆயிட்டார் போல் இருக்கு. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான்னு இத்தனை நாள் நீ காட்டின, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் பிரின்சிபலா நான் என்ன பண்ணுவான்றத இனி நான் உனக்கு காட்டுறேன். என்ன சைனீஸ்ல வருது? சைனாக்கெல்லாம் பஸ் விடுறாங்களா? டிங் 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 டிங். என்ன பஸ் கோவில்பட்டியிலிருந்து சைனா போகுமா? யாராச்சும் இந்த பஸ்ல போறீங்க அப்படின்னா பஸ் வந்து ஹைவே ரைடரா, 1 to 1 நான் ஸ்டாப்பா அப்படின்ற எல்லாத்தையும் டீட்டெயிலா கேட்டுட்டு போயிடுங்க. அப்பதான் ஃபாஸ்டா போயிட்டு சைனால சேர முடியும். அப்படியே போயிட்டு அடுத்த வைரஸ் எப்ப ரிலீஸ்னு கேட்டுவாங்க. அப்புறம் எதுக்கும் ஸ்வெட்டர் போட்டு போங்க. ஏன்னா பஸ் ஹிமாலயாஸை கிராஸ் பண்ணும்போது ஒரே பனியா இருக்கும் பாத்தீங்களா, அதனால குளிரலாம். இப்ப எதுக்கு சைனாவுக்கு பஸ் விட்டுருக்காங்க? எல்லாம் இடம் பாரில முறுக்குறானா போமாப்ல. கிட்கேட் கீ லைம் பை, இது சாக்லேட்டா? ஆனா இது வேற எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். ஆனா எங்கன்னு தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. கரெக்ட், இது சாக்லேட் இல்ல, படையப்பா டிட்டர்ஜென்ட் கேக். இங்க லோக்கல்ல படையப்பா சோப்புன்னு ஒண்ணு இருக்கு, அதோட நீம் ஃபிளேவர் மாதிரி இருக்குது. ஆனா எனக்கு தெரிஞ்சு எல்லா டிட்டர்ஜென்ட் பாரும் இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான அந்த ஷேப்ல. என்னைக்காச்சும் ஒரு நாள் சோப்புன்னு நினைச்சு சாக்லேட் வச்சு தேக்காத வரைக்கும் சந்தோஷம். ஆனா அது கூட பரவாயில்ல, டிட்டர்ஜென்ட் பார சாக்லேட்னு நினைச்சு கடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? அப்புறம் வாயில நுர கன்ஃபார்ம். நல்லது. ஐயோ அது கரை நல்லது, இது நுர கெட்டது. ஐயோ எது எந்தெந்த கலர்ல இருக்கணுமோ அது அந்தந்த கலர்ல இருந்தா தான் கரெக்டா இருக்கும். அதை விட்டுட்டு சாக்லேட் கொண்டு போயிட்டு பச்சை கலர்ல போடுறது, துவைக்கிற டிட்டர்ஜென்ட் சோப்பு போயிட்டு கருப்பு கலர்ல போடுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏற்கனவே இங்க எல்லாரும் பல கன்ஃபியூஷன்ல சுத்திட்டு இருக்காங்க, இதுல கலரை மாத்தி வேற கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஐயே சூப்பர் அப்பு. பாவம் மனுஷன் இப்படி அவதிப்படுறானே, திருடுறதுக்கு கூட லாய்க்கு இல்லை. இவன் சரியா வர மாட்டான்டா. இவன் தானே சரி வருவான், சரியா வர மாட்டான்டா. ஐயோ பாவம், எதிரிக்கு கூட இந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாதுங்க. ஃப்ரெஷரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவன் டம்மி தான் போட்டிருக்கு. ஆனா இவரை பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப நான் திருடன்றதுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும், நீ திருடுறதுக்கு லாய்க்கே இல்லாதவனு நல்லா தெரியும். கடைசியில திருடனெல்லாம் பார்த்து பரிதாபப்படுற நிலைமைக்கு வர வச்சிட்டாங்க. ஹவு டு கீப் அவர் ஸ்கூல் கிளீன்? ஆன்சர் பை ஸ்டேயிங் அட் ஹோம். அடேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்ல இல்லையாடா சாமி. பட் டெக்னிக்கலி ஹி இஸ் கரெக்ட். எப்படி இந்த மாதிரியான யோசனைகள்லாம் இவங்களுக்கு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? அதானே, ஸ்கூலுக்கு போனா தானே ஸ்கூலுக்கு போய் ஆகும். போகாமே விட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை பாருங்க. அடே பழம் பழுக்கலனாலும் இந்த ஆளினால் அழகராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். கரெக்ட், நம்ம தான் நம்ம ஸ்கூலை வந்துட்டு கிளீனா வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம பார்த்தா எல்லா கிளிப்புமே செம்ம ஃபன்னா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல எந்த கிளிப் வந்துட்டு பயங்கர ஃபன்னா இருந்தது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல ஹார்ட்டின் போடுங்க, அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு ஃபன்னான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன்.